எல்லார் முன்னாடியும் நான் ஓகே, நான் ஹாப்பின்னு ஒரு மாஸ்க் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் ராத்திரி தனியாக இருக்கும்போது அந்த மாஸ்கை கலட்டினதும் உண்மையாக நீங்கள் வெளியே வர்றீங்க தானே? யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கீங்க, காரணமே இல்லாமல் மனசு பாரமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு கண்ணுக்கு தெரியாத பாறை உங்கள் நெஞ்சுக்கு மேலே உட்கார்ந்த மாதிரி மூச்சு விடவே கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட பதில் ஆமாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் தனியாக இல்லை, இது உங்களோட தப்பு இல்லை. இதுக்கு பேரு மன அழுத்தம். இது மனசோட காய்ச்சல் மாதிரி. சரி பண்ணிடலாம். ஆனா எப்படி? இன்னைக்கு நாம வெறும் டிப்ஸ் பார்க்க போறதில்ல, உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு கதவையும் திறந்து அதுக்குள்ள இருக்க பாரத்தை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு கத்துக்க போறோம். இந்த சில நிமிஷங்கள் தான் உங்களுக்காக நீங்க ஒதுக்குற நேரம். என் கூடவே இருங்க, நாம சேர்ந்து இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத பாறையை எப்படி இறக்கி வைக்கிறது? முதல் படி ரொம்ப கஷ்டமா தோணும், ஆனா இதுதான் ரொம்பவே முக்கியம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம கால்ல ஒரு அடிபட்டா உடனே டாக்டர் கிட்ட ஓடுறோம்ல, அப்போ கண்ணுக்கு தெரியாத மனசுல அடிபட்டா மட்டும் ஏன் யார்கிட்டையும் சொல்லாம மறைக்கணும்? உங்க மனசு உங்க உடம்போட ஒரு பகுதி இல்லையா? தயவு செஞ்சு உதவி கேளுங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க. முடியலையா, ஒரு நல்ல கவுன்சிலர் கிட்ட பேசுறதுல தப்பே இல்லை. அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. அதுவே பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு சிம்பிள் மேஜிக் சொல்றேன். டெய்லி ஒரு 15 நிமிஷம், வெறும் 15 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி வெளியே நடங்க. பாட்டு கேட்டுட்டே நடக்கலாம், உங்க செருப்பை கலட்டிட்டு புல் தரையில நடக்கலாம். நம்புங்க, உங்க மூளைக்குள்ள ஒரு கெமிக்கல் மாற்றம் நடக்கும். சோகத்தை உண்டாக்குற ஹார்மோன்ஸை எதிர்த்து சண்டை போடுற ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம மனசு சரியில்லாதப்போ நம்ம முதல்ல தண்டிக்கிறதே நம்மளோட உடம்ப தான். ஒண்ணு சரியா சாப்பிட மாட்டோம், இல்லைன்னா கண்டதை சாப்பிடுவோம், சரியா தூங்கவும் மாட்டோம். நான் உங்களை ஒரு சேலஞ்ச் பண்றேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களோட உடம்ப உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு கவனிச்சுப்பீங்களா? அதுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுங்க, நிறைய தண்ணீர் கொடுங்க, ராத்திரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அன்பா தூங்க வைங்க. உங்க உடம்பு சந்தோஷமா இருந்தா அது உங்க மனசையும் சந்தோஷமா பார்த்துக்கும். இதுக்கு நான் கேரண்டி. தூக்கம் இது ரொம்ப முக்கியம். ராத்திரி தூக்கம் வரலையா, போனை நோண்டாதீங்க. அது உங்க மூளையை இன்னும் சூடாக்கும். அதுக்கு பதிலா ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுங்க, இல்லைன்னா மெலோடி சாங்ஸ் கேளுங்க. இல்ல அப்படின்னா சரி, தூக்கம் வந்தா வரட்டும், வரலனா பரவாயில்லன்னு ரிலாக்ஸா இருங்க. நீங்க அதோட சண்டை போட்டா அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடும். ஓகே, இப்போ நாம மன அழுத்தத்தை சமாளிக்கிறத பத்தி பார்த்தோம். இது ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி. ஆனா திரும்ப திரும்ப காயம் படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மனசை சுத்தி ஒரு கோட்டையை கட்டணும். அந்த கோட்டைக்கு பேரு தான் மனதைரியம். மனதைரியம்னா கல்லு மாதிரி உணர்ச்சியே இல்லாம இருக்கிறது இல்லைங்க. புயல் அடிச்சாலும் வேரோட அசைஞ்சு கொடுக்காம நிக்கிற மரம் மாதிரி இருக்கிறது. அந்த கோட்டையை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நாம 9 விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியணும். ஒவ்வொரு பாயிண்டையும் கவனமா கேளுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையவே மாத்த போற நொடிகள். நம்பர் 1, ஐயோ பாவம் அப்படிங்கிற ஜெயில இருந்து வெளியே வாங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டமான விஷயங்களை ஒரு போர்வையா எடுத்து உங்களை நீங்களே போத்திக்கிறீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு நீங்களே ஐயோ பாவம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துக்கிறீங்களா? மனதைரியம் உள்ளவங்க இது பண்ணவே மாட்டாங்க. அவங்க தனக்கு தானே வருத்தப்பட்டு நேரத்தையும் வீணாக்க மாட்டாங்க. ஏன்னா சுய பரிதாபங்கிறது ஒரு ஜெயில். அதுக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணுக்கு வெளியே இருக்கிற வாய்ப்புகள் தெரியவே தெரியாது. நடந்ததை ஏத்துப்பாங்க. ஆமா கஷ்டம்தான், சரி இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. உங்க கதையோட ஹீரோ நீங்க தான், விக்டிம் கிடையாது. நம்பர் 2, டைம் மிஷினை உடைச்சிடுங்க. கார் ஓட்டும் போது முன்னாடி பார்த்து ஓட்டுவீங்களா, இல்ல கண்ணாடியில பின்னாடி வர்ற வண்டியை மட்டுமே பார்த்து ஓட்டுவீங்களா? முட்டாள்தனமான கேள்விதானே. ஆனா நம்மள பல பேர் வாழ்க்கைங்கிற காரை கடந்த காலத்தை மட்டுமே பார்த்து ஓட்டிட்டு இருக்கோம். மனதைரியம் உள்ளவங்க கடந்த காலத்துல வாழ மாட்டாங்க. நடந்த தவறுகள், காயப்படுத்திய மனிதர்கள், இழந்த வாய்ப்புகள், இதையே நினைச்சிட்டு இருந்தா நிகழ்காலம் நம்ம கையை விட்டு போயிடும். கடந்த காலத்துல இருந்து பாடத்தை கத்துப்பாங்களே தவிர அங்கேயே தங்கிட மாட்டாங்க. அந்த டைம் மிஷினை உடைச்சிட்டு நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க. உங்க எதிர்காலம் முன்னாடி இருக்கு, பின்னாடி இல்ல. நம்பர் 3, பொறாமை அப்படிங்கிற விஷத்தை குடிக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பாக்குறீங்க, அவங்க ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க, உடனே உங்களுக்கு லேசா வயிறு எரியுதா? இவங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் அமையுதுன்னு தோணுதா?
ஃப்ரெண்ட்ஸ், அந்த உணர்வுக்கு பேரு தான் பொறாமை. அது ஒரு விஷம். கொடுமை என்னன்னா, அந்த விஷத்தை குடிக்கிறது நீங்க. ஆனா நீங்க சாகணும்னு நினைக்கிறது அடுத்தவங்களை. மனதைரியம் உள்ளவங்க அடுத்தவங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, கத்துக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களை யாராலும் தடுக்க முடியாது. அடுத்தவங்களோட கைத்தட்டி பழகுங்க, உலகம் உங்களுக்காக கைத்தட்டும். நம்பர் 4, தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, ஒரு கமா. ஒரு சின்ன குழந்தை நடக்க பழகும் போது எத்தனை தடவை கீழே விழும்? 10 தடவை இல்ல 100 தடவை. ஒவ்வொரு தடவை விழும்போதும் நம்மளால நடக்கவே முடியாதுன்னு நினைச்சு அது படுத்தே கிடந்ததுன்னா என்ன ஆகும்? ஆனா குழந்தை அப்படி நினைக்கிறது இல்ல, திரும்ப எந்திரிச்சு முயற்சி பண்ணுது. மனதைரியம் உள்ளவங்களும் அப்படித்தான். அவங்க தோல்வியை ஒரு முடிவா பார்க்க மாட்டாங்க, அது வெற்றிக்கான பாதையில ஒரு முக்கியமான பாடம்னு பார்ப்பாங்க. சரி, இந்த வழியில போனா தோத்துடுறோம், அப்போ வேற வழியில முயற்சி பண்ணலாம்னு கத்துக்குவாங்க. உங்க வாழ்க்கையில வர்ற தோல்விகள் முற்றுப்புள்ளி இல்லைங்க, அது ஒரு சின்ன கமா தான். கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அடுத்த அத்தியாயத்தை உடனே ஆரம்பிங்க. நம்பர் 5, எல்லாரையும் திருப்திப்படுத்துற வேலையை விடுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டே செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லணும்னு தோணும் போது அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு சரின்னு சொல்லியிருக்கீங்களா? மனதைரியம் உள்ளவங்க பீப்புள் பிளீசரா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது நடக்காத காரியம். அவங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆனா அதே நேரம் தங்களோட எல்லையை சரியா வகுத்துப்பாங்க. தைரியமா முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். நம்பர் 6, உங்க ரிமோட் கண்ட்ரோலை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. உங்க சந்தோஷம், உங்க கோபம், உங்க சோகம், இந்த எல்லா உணர்வுகளோட ரிமோட் கண்ட்ரோலும் யார் கையில இருக்கு? மத்தவங்க உங்களை பத்தி சொல்ற ஒரு வார்த்தை உங்களோட ஒரு நாள் முழுசையும் காலி பண்ணுதா? மனதைரியம் உள்ளவங்க தன்னோட உணர்வுகளோட ரிமோட் கண்ட்ரோலை தன்னோட கையிலேயே தான் வச்சுப்பாங்க. நம்பர் 7, உங்க வட்டத்துக்குள்ள கவனம் செலுத்துங்க. மழை ஏன் பெய்யுது, டிராஃபிக் ஏன் ஜாம் ஆகுது, அவங்க ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சே கவலைப்படுறீங்களா? உங்க சக்தியை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. உங்களால எதை கட்டுப்படுத்த முடியும்? உங்க செயல், உங்க வார்த்தை, உங்க எண்ணம், அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத பாரம் தானா குறையும். நம்பர் 8, தனிமையை கண்டு பயப்படாதீங்க, அதை ரசிக்க கத்துக்கோங்க. எப்பவுமே உங்களை சுத்தி ஆட்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தனியா இருந்தா போர் அடிக்குதா? மனதைரியம் உள்ளவங்க தனிமையை நேசிப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால அவங்க கூடவே பேசிக்க முடியும். உங்க போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி உங்க மனசுக்கு சார்ஜ் ஏத்துற நேரம் தான் அந்த தனிமை. நம்பர் 9, உங்க மேல நீங்களே கருணை காட்டுங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ ஒரு வேஸ்ட், உன்னால எதுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு திட்டுவீங்களா? இல்ல பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லுவீங்களா? 2வது தானே. அப்போ அதே தப்பை நீங்க பண்ணும்போது ஏன் உங்களுக்கு நீங்களே முதல் ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க? மனதைரியம் உள்ளவங்க தங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டா தன்னை தானே திட்டிக்க மாட்டாங்க. சரி, இது ஒரு பாடம், அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு தனக்கு தானே கருணை காட்டுவாங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருங்க. இந்த 9 விஷயங்களும் உங்க மனக்கோட்டையை கட்டும் செங்கற்கள். இது ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பழக்கமா மாத்தும் போது உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு மனதைரியம் உள்ள நபரா மாறிடுவீங்க. இவ்வளவு நேரம் என் கூடவே பயணம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சில நிமிஷத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருந்தா கூட அதுதான் இந்த வீடியோவோட வெற்றி, என்னோட வெற்றியும் கூட. நான் உங்களை பெரிய மலையை புரட்ட சொல்லல. இன்னைக்கு உங்க மனதைரியங்கிற கோட்டைக்கு ஒரே ஒரு செங்கல்ல எடுத்து வைங்க. அது என்னவா இருக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போறதா இருக்கலாம், ரொம்ப நாள் பேசாத ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்றதா இருக்கலாம், இல்லனா கண்ணாடி முன்னாடி நின்று நான் ரொம்ப தைரியசாலின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன விஷயத்த இன்னைக்கு பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த செங்கல் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. உங்க கோட்டை ரொம்ப வலுவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க இன்னைக்கு வைக்க போற அந்த முதல் செங்கல் என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.